சந்திப்பவர் உன்னை வானவர் தானவர் ஆனவர்கள் சிந்திப்பவர் நற்றிசைமுகர் நாரணர் சிந்தையுள்ளே வந்திப்பவர் அழியா பரமானந்தர் பாரில் உன்னை சந்திப்பவர் கழுதாம் எம்பிராட்டி நின் தன்னழியே தன்னழி வந்திப்பவர் வந்திப்பவர் உன்னை வானவர் தானவர் ஆனவர்கள். வந்திப்பவர் என்றால் என்ன? வணங்குபவர், வணங்குபவர்கள். வானவர் என்பது தேவர்கள், தேவர்கள். தானவர் என்பது அசுரர்களோ அசுரர்கள். அசுரரோ அப்ப இன்றைக்கெல்லாம் அவ கும்பிடப்படாது இவ வரப்படாது என்றெல்லாம் சென்று இருக்கு. இந்த அசுரர்கள் கூட இறைவனை வணங்குகின்றார்கள். சைவத்தினோட ஒரு தனித்துவம். மற்ற சமயங்கள்ல அது இல்லை. கடவுளுக்கு எதிரானவர்கள் தான் அதண்டு இருக்கும் மற்ற சமயங்கள்ல. ஆனால் எங்கட சமயத்துல அசுரர்களும் கடவுளை வணங்குகின்றவர்கள். ராவணனா இருந்தாலும் சரி, சூரபத்மனா இருந்தாலும் சரி, எல்லாம் வணங்கியவர்கள். அதேதான் வந்திப்பவர் உன்னை வானவர் தானவர் ஆனவர்கள். இந்த செய்வரை நான் உதாரணமா சொல்றேன் என்று கேட்டா, ஒரு காலத்துல அந்த இலங்கையில நான் நினைக்கிறேன் ராஜபக்ஷ ஆட்சியில் நினைக்கிறவர்கள் திருமலை வெங்கடாசபதி கோயிலுக்கு போய்க்க சில பேர் ஆர்ப்பாட்டம் செய்த போகப்படாதாங்க. அப்படி அப்படி சில வேளையில சிலதுகள் நடக்கிறது. கோயில்களுக்கு ஆக்கல் வரைக்கு ஆர்ப்பாட்டம் செய்கிறது. அதே மாதிரி கொஞ்ச காலத்துக்கு முந்தி நல்லூருக்கு யாரு நினைக்கிறேன் யாரோ ஒருவர் வருவதற்கு யார் என்று மறந்துட்டேனப்பா. பெட்ரிக்காயா யார் நான் நினைக்கிறேன் மோடியோ அல்லது அதுக்கு பிறகு வந்த இலங்கையில மைத்ரி யாரோ வர்றதுக்கு அதுக்கும் ஆர்ப்பாட்டம் செய்ய வழிகிட்டு பிறகவே அந்த அஜெண்டாவை மாத்தினது. அந்த நேரம் அப்ப ஆறுதல் முருகன் ஐயா மற்ற ரிஷிதொன்னாக்கள் அதை பற்றி கொஞ்சம் மனவருத்தமா சொன்னது இப்படி நடக்குதுன்னு சொல்லி. இப்போ சில வேளையில நாங்கள் இவை வந்து கும்பிடப்படாது கொடியவர்கள் என்று சில பேர் என்று. ஆனா எல்லாருக்கும் ஆண்டவன் சன்னிதானத்துல எல்லாருக்கும் விடமும் அதான் அங்க இருக்கிற நல்லவர் கிட்டவர் என்றதெல்லாம் கிடையாது. வந்திப்பவர் உன்னை வானவர் தானவர் ஆனவர்கள். சிந்திப்பவர் நல் திசைமுகர் நாரணர். உன்னை எப்பவும் தியானிச்சு கொண்டிருப்பவர்கள் திசைமுகர் என்பது 8 திக்கு தெய்வங்களை குறிக்கும். ஒன்று நற்திசை முகர் என்பது 8 தெய்வங்களை தெய்வம் கொடுக்கும். அல்லது நற்திசை முகர் என்பது நாட்டிசைமுகனுடைய சுருக்கமாக நான்முகனையும் குறிக்கும். நாரணர் வர்றபடினாலே அநேகமாக பிரம்மாவை குறிப்பதா இருக்கு. நற்திசைமுகர் நாரணர். சிந்தையுள்ளே பந்திப்பவர் அழியா பரமானந்தர். உன்னை தன்னுடைய சிந்தைக்குள்ள பந்திப்பவர் என்றா கட்டி போட்டவர்கள். எங்களோட சிந்தைக்குள்ள இரவிய கட்டி போட்டவர்கள் என்றால் அங்கேயே இடையறாத அவளை இருத்தினவர்கள். அழியா பரமானந்தர். ஆனந்தத்துல பரமானந்தம் என்று சொல்றார் பாத்தீங்களா? ஆனந்தம் பரமானந்தம். வெள்ளக்கடல் பரமானந்தம் என்று வரும். கைவல்யனவன் இதை பாட்டு ஞாபகம் இருக்குதா? மானுடர் கந்தர்வர் தேவர் பிதிர்த்தேவர் என்ன விராடன் குருடன் இரணிய கற்பன் மற்றது பிரஜாபதி இதெல்லாத்தையும் வந்து இவர்களுக்கு ஆனந்தம் எல்லாம் துளி வெள்ளத்துளி மற்றது வெள்ளக்கடல் பரமானந்தம் என்று முடியும். அந்த கொம்பவையவன் தைத்திரிய உபநிஷத்துல ஒரு பெரிய பந்தியா இருக்கிறத சொல்லுவார்கள். பரமானந்தம். பாரில் உன்னை சந்திப்பவர்க்கு எளிதாம் எம்பிராட்டினின் தன்னழியே. தன்னழி என்ற குளிர்மையான திருவடிகள், குளிர்மையான பார்வை ரெண்டுக்கும் வரும். தன்னழி தன்னண்டா குளிர்மை என்று தெரியும். என்ன சொல்றார் என்றால், உன்னை வணங்குபவர்கள் தேவர்களும் அசுரர்களும், உன்னை தியானிப்பவர்கள் பிரம்மன் விஷ்ணு முதலானவர்கள், உன்னை மனதிலே கட்டி போட்ட யோகிகள் சித்தர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அவர்கள் பரமானந்தர் ஞானிகள். நாங்கள் அந்த மூன்றிலையும் அடங்க மாட்டோம். நாங்கள் வானவர்களும் அல்ல, தானவர்களும் அல்ல, எக்ஸ்ட்ரா பவர்ஸோட இருக்கிறார்கள் அல்ல. நாங்கள் தெய்வங்களும் அல்ல, பிரம்மனும் விஷ்ணுவும் அல்ல. அப்படி இறுக்கி பிடிச்சு தியானிக்கிறதுக்கு நாங்கள் பெரிய ஞானிகள் யோகிகளும் அல்ல, உன்னை சிந்தையிலே கட்டி போடுவதற்கு. ஆனா இந்த பேரில இந்த பூமியில
கோயில்ல உன்னை கும்பிடுறோம் அம்மா, அவ்வளவுதான். இதுதான் ஆலய வழிபாட்டினுடைய உத்தி. பெரிய பெரிய என்ன வேதாந்தம் சித்தாந்தம் எல்லாம் படிச்ச கடவுளை அறியணும் ஒன்றில்லை. பெரிய பெரிய தபசெல்லாம் செய்து கடவுளை அடையணும் ஒன்றில்லை. பெரிய பெரிய நற்தவங்கள் நல்லொழுக்கங்கள் நல்ல அறங்கள் எல்லாம் செய்து கடவுளை அறியணும் ஒன்றில்லை. கோயிலை கும்பிட்டு கடவுளை அடையலாம். யாரில் உன்னை சந்திப்பவர்க்கு, சந்திப்பர் என்பது தேவியை இந்த உலகத்திலே சந்திக்கிறது என்பது கோயில் வழிபாடு. எல்லா இந்த அண்ட சராசரங்கள் எத்தனையோ கோடானு கோடி அண்ட பகுதியில் உண்டை புறக்க வண்டெல்லாம் இருந்தாலும் கோயில் இருப்பது இந்த பூமியில தான். கோயில் இங்க மட்டும்தான் இருக்கு. எந்த புராண இதிகாசத்திலையும் சந்திரலோகத்துல கோயில், இந்திரலோகத்துல கோயில், சிவலோகத்துல கோயில், வைகுண்டத்துல கோயில் என்றெல்லாம் கிடையாது. இங்கதான் கோயில். அவர்கள் எல்லாம் கும்பிடுறா இங்கதான் வர வேணும். அதான் சொல்லல வேணும். அது மாணிக்க வாசகரும் படிப்பார். என்ன படிப்பார்? புவனியில் போய் பிறவாமையில் நாம். படியுங்க சிவகுமார். உங்களோட குரல் மந்தத்தை நல்லா திருச்சிற்றம்பலம். புவனியில் போய் பிறவாமையில் நாள் நாம் போக்குகின்றோம் அவமே இந்த பூமி. சிவன் உய்ய கொள்கின்ற வாரென்று நோக்கி திருப்பெரும் துறையுரை வாய் திருமாலாம் அவன் விருப்பெய்தவும் மலரவன் ஆசை படவும் நின்னலர்ந்தமை கருணையும் நீயும் அவனியில் பூகுந்தெம்மை ஆட்கொள்ளவல்லாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. புவனியில் போய் பிறவாவினால் நாள் நாம் போக்குகின்றோம் அவமே. நாள் நாம் போக்குகின்றோம் அவமே என்று சொல்லி சொல்லுகிறார். அவமே என்று சொல்லி. அப்ப புவனியில் போய் பிறவாயினால் நாள் நாம் போக்குகின்றோம் அவமே இந்த பூமி சிவன் உய்ய கொள்கின்றவாறென்று நோக்கி. இந்த பூமி சிவன் ஆட்கொள்ளுகின்ற இடம் என்று சொல்லி திருமாலும் மலரவனத்தார் பிரம்மனும் கூட ஆசைப்படுகின்றார்கள் என்று அழகாக சொல்லப்படுகிறது. அதான் பாரில் உன்னை சந்திப்பவர்க்கு எளிதாக. எத்தனையோ உத்திகளை பற்றி பார்க்கிறோம். எல்லாம் உத்தி தான். கண்ணு கெட்டாது, கருத்து கெட்டாது, சொல்லு கெட்டாது, சிந்தனை கெட்டாது, வார்த்தை கெட்டாது, வர்ணனைக்கும் எட்டாத ஒன்றை யார் அறிவார் எங்கள் அண்ணல் பெருமையை, யார் அறிவார் இந்த அகலவன் இளவும் பேரறியாத பெருமை ஒன்றதன் வேறறியாமை விளம்புகின்றேனே. திருமந்திரம். அப்படிப்பட்ட அந்த பெருமையை விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளங்கொழியாய் எண்ணிறந்து எல்லை இல்லாதானவனை நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வை கண்டதை ஊர்த்தமெஞ்ஞனாத்தால் கொண்டுணர்வார் தங்கறிவின் நோக்கரிய நோக்கே. அப்படிப்பட்ட இறைவனை ஈஸிய அடைகிறதுக்கு வென்றதுக்கு தான் பூசை வைத்தது. இந்த பூசையும் எல்லாரும் செய்யலாது. நானே கொஞ்ச நாள் தடுமாறி கொண்டிருக்கிறேன். நம்மாண்ட இதுகளோட ஒவ்வொரு நாளும் முழுமையா செய்கிறதுன்றது கஷ்டமான காரியம். ஒருவர் அதுக்கு கோயிலை வச்சு, அதுக்கு ஒரு பொறிமுறை வச்சு, இடம் வச்சு, மார்க்கம் வச்சு, ஆள் வச்சு அந்த வழிபாடு நடக்குது. அங்க போய் கும்பிட்டால் எல்லாருக்கும் கும்பிட்டது மாதிரி. அதான் பாரில் உன்னை சந்திப்பவர்க்கு எளிதாம் எம்பிராட்டி நின் தன்னழியே என்று. இன்றைக்கு ஆடிச்செவ்வாய் அதான் அபிராமி அந்த தொடங்கி இருக்கிறீர்கள் இல்லையா? நல்லது. அம்பாளை பற்றி சொல்லுகிற உபனிடத்தில் இந்த உபனிடத்தில் அம்பாளை பற்றி இருக்கு. தமிழ்வாணன் நிற்கிறாரா? இந்த காணியில அவரை அம்பாளை பற்றி இருக்கிற உபனிஷதம் தமிழ்வாணன் கேன உபனிஷத்துல இருக்குது. கேன உபனிஷத்துல அம்பாளை பற்றி இருக்குது. மற்றது அது நேர அம்பாளையே வரும். அடுத்து பாவனா உபனிஷத்தொண்டு இருக்குது. பாவனா உபனிஷத்துல நான் நினைக்கிறேன் ஸ்ரீ சக்கரத்தை பற்றி சொல்றதா இருக்கணும். பாவனா உபனிஷத்துல இருக்குது. கேன ஈச கேன கடையண்டுதான் தொடங்குது 2வது உபனிஷதம். அதுல எப்படி சொல்லி இருக்கண்டால் அது
நல்லா இருக்கும், வாசிக்கிறேன் கேளுங்க. தமிழ்ல இருந்து எடுத்தால் தமிழ் வாணன் போட்டு விடுங்க. ஷேரிங் தாரன் மல்டிபிள். கேன உபநிஷத்துல தொடங்கிறது ஓம் சாந்தி சொல்லுறது அவங்க வித்தியாசமா இருக்கு அவங்களோட சாந்தி பாடம். ஓம் என்னுடைய அங்கங்களும் வாக்கும் பிராணனும் பலமும் கண்காது முதலிய எல்லா இந்திரியங்களும் தத்தம் தொழிலை நன்கு செய்யும் திறனுடையனவாகட்டும். ஆல் மை இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அங்கங்கள் வாக்கு பிராணன் பலம் கண் காது எல்லாம் தத்தம் தொழிலை நன்கு செய்யும்படியாகட்டும். அனைத்தும் உபனிஷத்தில் விளங்கும் பிரம்மமே. அனைத்தும் உபனிஷத்தில் விளங்கும் பிரமமே. அனைத்தும் பிரமம். இது எங்களை சிவபூஷை இதுலேயும் வரும். நாங்க கடைசியா நான் ஒரு பாட்டு வச்சிருக்கிறேன் சிவபூஷையில, ஆலயத்து 5 லிங்கம். இதெல்லாம் அது பிரம்மம் என்று சொல்றது என்று கேட்டா விளக்கு திரி என்ற மாதிரித்தான். நாங்க சொல்லுவோம் சிவஞான சித்தியார்ல அங்க இருக்குது. அப்ப ஆலயத்து 5 லிங்கம். ஆலயத்துல கோபுரம், மற்றது விமானம், மற்றது பலிபீடம், மற்றது அங்க மூலத்மா ஸ்தானத்தில் இருக்க லிங்கம் விழுந்தருளி மூர்த்தி 5 லிங்கம். அவனியிலே 5 லிங்கம், ஐம்பூதங்கள். மேலகத்து 5 லிங்கம், மேலே இருக்கிற எல்லா தெய்வங்களும் இறைவன் தான். அதுல 5 தெய்வங்களை சொல்லுகிறார்கள். வருணன், இந்திரன், யமன் என்று 5 வருகிறது. அதுல 5 தெய்வங்கள். மற்றது மெய்யெழுத்து 5 லிங்கம், நம சிவாயம். நூலகத்து 5 லிங்கம், வேதங்கள், ஆகமங்கள், உபரணங்கள், புராணங்கள், இதிகாசங்கள். நுண்ணிறம் 5 லிங்கம், நிறங்கள் ஓர் 5உடையா என்று படித்தமே, அது உள்ளுக்கு நுண்ணிறங்கள் 5 லிங்கம். மற்றது சால உட்கரண லிங்கம், எங்களுடைய அந்த கரணங்கள் எல்லாம் லிங்கம். மணல் லிங்கம், புத்தி லிங்கம், சித்தம் லிங்கம், எல்லாமே லிங்கம். சகல மெய், சகலமண்டா வடிவம், மெய்யண்டா உடம்பு, உருவ வடிவெடுத்த உடம்பு, இறைவட்காமே என்ற பாட்டு. சிவபூஷ முடியைக்குள்ள ஆராய்ச்சி செய்துட்டு சொல்றது. எல்லா இடத்திலும் எங்களுக்கு எல்லா இடத்திலேயும் ஆர்த்திகள் இருக்கிறார். அடைக்கல தோட்டத்தில் கந்தன் இருக்கிறார், கங்குருவில வைரவர் இருக்கிறார், வீட்டுக்குள்ளே 4 தெய்வம், பார்த்தா அங்க மெய்யகத்திலே ஒரு கடவுள். எல்லாருக்கும் ஓடி ஓடி பூசை செய்யறோமோ இல்லத்தானே? எல்லாரையும் இங்க சந்திச்சு எல்லாத்திலேயும் இருக்கிறதே, அடியவர்கள் இருக்கிற தெய்வம், ஆண்டவர்கள் இருக்கிறது எல்லாம் தெய்வம். அதான் சொல்லுறாரு இங்க, அனைத்தும் உபனிஷத்தில் விளங்கும் பிரமமே. கண் காது அங்கம் எல்லாத்தையும் சொல்லி போட்டு அனைத்தும் உபனிஷத்தில் விளங்கும் பிரமமே. பிரம்மம் என்னை விட்டு விலகலாகாது, நானும் பிரம்மத்தை விட்டு விலகலாகாது. அந்த விடாத உறவு நிலை பெறட்டும். We shouldn't deviate from each other என்று மேன்மேலும் பிரார்த்திக்கின்றேன். ஆத்மாவில் மகிழ்ந்து வாழ்பவர்களிடமுள்ள உபனிஷத் தர்மங்கள் எவையோ அவை என்னிடத்தில் நிலை பெறட்டும். ஆத்மாவில் மகிழ்ந்த கூவ rejoice in their own spirit. ஆத்மாவில மகிழ்ந்து, இங்கதானே காண வேண்டும் உள்ளத்தை. இங்க கடைசியா கண்டு அதுல மகிழ்ந்துவார்கள் இவர்களிடம் இருக்கிற அவர்களிடம் உள்ள உபனிஷத் தர்மங்கள். ஃபர்ஸ்ட் டைம் இந்த வேர்ல்டு கேள்விப்படுறேன். ஆகம தர்மங்களை சிவ தர்மம் என்று சொல்றது இருக்குது, வேத தர்மங்களை வைதீக தர்மங்கள் என்று சொல்றது இருக்குது, ஸ்மிருதிகள்ல இருக்கிறத உலக தர்மம், பொது தர்மம், டேக்ஸ் கட்டுறது, டிராபிக் ரூல்ஸ் அந்த மாதிரி அப்படி சொல்றது இருக்குது. இதுல இன்றைக்குத்தான் பார்க்கிறேன் உபனிஷத் தர்மங்கள் எவையோ, உபனிஷத் தர்மங்கள் எவையோ. ததாத்மானி நிரதேய உபனிஷத்சு தர்மாஸ்தே மஜி சந்து. உபனிஷத்சு தர்மாஸ்தே மஜி சந்து. உபனிஷத்தில் உள்ள தர்மங்கள் என்னிடத்தில் மஜி சந்து நிலை பெறட்டும் என்றுதான் இந்த சாந்தி பாடம். ஓம் சாந்தி சாந்தி என்று முடியுது. அடுத்த கேள்வி வருகிறது. இவரால் விரும்பப்பட்டும் ஏவப்பட்டும் மனம் விஷயங்களில் விழுகின்றது. ஒரு கேட்கிறார், எவரால் விரும்பப்பட்டும் ஏவப்பட்டும் மனம் விஷயங்களில் விழுகின்றது? Who is controlling and animating the mind? எவரால் ஏவப்பட்டு முக்கிய பிராணன் தன் தொழிலில் பிரவேசிக்கின்றது? Who is controlling the vitals? எவரால் விரும்பப்பட்டு இம்மாதிரி வார்த்தைகளை ஜனங்கள் பேசுகிறார்கள்?
எந்த தெய்வம் கண்ணையும் காதையும் தத்தன் தொழிலில் ஏவுகிறது? பாத்தீங்களா? இப்ப எல்லாம் பிரம்மமண்டு இல்லை, அது எல்லாத்தையும் உள்ளுக்குள்ள அந்தராத்மாவா இருந்து நடத்துறது பிரம்மம். அதான் கேட்கிறேன். அப்ப மனம் போகுது, பிராணன் வேலை செய்யுது, வாக்கு வேலை செய்யுது, மற்றது கண் காது எல்லாம் செய்யுது. ஹூ இஸ் பிஹைண்ட் ஆல் தோஸ் திங்ஸ் என்று கேட்கிறார். இதை கேன உபனிஷத்து என்று சொல்றேன் என்றால், ஏனென்றால் ஓம் கேனேஷிதம் பததி என்றுதான் தொடங்கும். கேனேஷிதம் என்று தொடங்குறாலே கேன உபனிஷத். ஈசாவாஸ்யம் இதம் சர்வம் என்று தொடங்குறால ஈச உபனிஷத் அல்லது ஈசாவாஸ்ய உபனிஷத். அவை கேன உபனிஷத் என்ற கேள்வி கேட்கிறார் ஒருவர். அதுக்கு பதில் வருகிறது. காதுக்கு காதாயும் மனதுக்கு மனதாயும் வாக்குக்கு வாக்காயும் உள்ளது எதுவோ அது பிராணனுக்கு பிராணனாயும் கண்ணுக்கு கண்ணாயும் உள்ளது. நாங்க சொல்றோம் உயிருக்கு உயிராய், அவ்வளவுதானே. எல்லாத்துக்கும் உள்ளுக்க இருக்கிற காதுக்கு காதாயும் மனதுக்கு மனதாயும் வாக்குக்கு வாக்காயும் உள்ளது எதுவோ அதுவே பிராணனுக்கு பிராணனாயும் கண்ணுக்கு கண்ணாயும் உள்ளது. அது அறிந்த தீரர்கள். தீரர் என்றால் எக்ஸ்ட்ராடனரி பீப்புள். தீரர், அதிதீரன், அதிதீரா என்ற பாட்டொண்டு வருகுதല്ലോ, திருப்புவள்ள வருது இல்லையா? ஆதவிந்து கலாதீனமோ. அதுல அதிதீரான்னு வரும். அதிதீரன், அந்த மறைந்த உமாமேஸ்வரம் பிள்ளை அதிதீரன் என்று கட்டுரை எழுதியிருக்கிறேன் இந்த நாளையில். அப்ப அதிதீரர்கள் இப்பற்றுக்களையும் இங்கேயே ஒழித்து இவ்வுலகை விட்டு சாகாத்தன்மை எய்துகின்றனர். freed from the entanglement. பற்றுக்களை ஒழித்து அங்கே சாகாத்தன்மை எய்துகின்றனர். அடுத்தது அங்கே கண் செல்லாது. பாத்தீங்களா, முதல் நான் சொன்னதான் வருது. அங்கே கண் செல்லாது, வாக்கு செல்லாது, மனமும் செல்லாது. அதை நாம் உள்ளபடி அறிய மாட்டோம். ஆகையால் அதை பற்றி உபதேசிக்கும் வகையும் தெரியவில்லை. வாக்காலையும் சொல்லல, உபதேசிக்கும் வகையும் தெரியவில்லை. அது அறிந்த பொருள்களை விட வேறு. நாங்கள் அறிஞ்சிருக்கிற பொருள்களை விட அது வேறு, அறியாத பொருள்களுக்கும் அப்பாற்பட்டது என்று இவ்வாறே விஷயத்தை கூறிய பூர்வாச்சாரியார்களிடம் கேட்டுள்ளோம். என்னது? இன்மனார் புலவர். அதான் இவ்வாறு பூர்வாச்சாரியார்கள் முந்தியிருந்த ஆக்களிடம் கேட்டுள்ளோம் என்று உபனிஷதம் சொல்லுது. இதேதான் சிவஞான செட்டியார் அவன் அவள் அதுவெனும் அவை மூவினமையில் தோற்றியதையே ஒடுங்கி மலத்துலாம் அந்த மாதிரி என்று முடிச்சிடலாம். அடுத்தது என்ன சொன்னார்? என்மனார் புலவர் என்று அறிந்தவர்கள் புலவர்கள் சொல்லுகின்றார்கள். அதே மாதிரித்தான் சொல்றாரு என்று கேட்டிருக்கிறோம். அப்ப நாங்க சொன்ன அதே வசனம் இன்றைக்கு இதுதான் படிக்க போறோம்னு தெரியல. இறைவனை பாருங்க, நீங்கள் அபிராமி அந்தாதி படிச்சு கொண்டிருந்தீங்க, நான் உபனிஷதம் வந்து வந்தேன். சரி, அபிராமி அந்தாதியை படிச்சுட்டு அம்பாள் எந்த உபனிஷத்துல இருக்கு இந்த காடி பூரை பண்ணிட்டு கேன உபனிஷத்து தொடங்குறதுக்கு முதல் இந்த கோயில் வழிபாட்டை பற்றி சொன்னோம். அதுக்கு முதல் வாக்குக்கும் கண்ணுக்கும் மனத்துக்கும் எட்டாத இறைவனை பற்றி சொன்னோம். அதே தான் இங்க சொல்லுது. அங்கே கண் செல்லாது, வாக்கு செல்லாது, மனமும் செல்லாது. அது நாம் உள்ளதை உள்ளபடி அறிய மாட்டோம். ஆகையால் அதை பற்றி உபதேசிக்கும் வகையும் தெரியவில்லை. அது அறிந்த பொருள்களை விட வேறு, அறியாத பொருள்களுக்கு அப்பாற்பட்டது என்று இவ்வாறு விஷயத்தை கூறிய பூர்வாச்சாரியாரிடம் கேட்டுள்ளோம். எது வாக்கால் விளக்கப்பெறாதோ, யூ cannot demonstrate by the words. அதான் தொண்டனேன் விளம்புமா விளம்பே, நான் சொல்லும்படியாக எனக்கு அருள் செய் என்று படிக்கிறார். ஒளி வளர் விளக்கே உடப்பிலா ஒன்றே, ஒப்பில்லாத உணர்வு சூழ் கடந்ததோர் உணர்வே. அந்த சப்டில் ஃபீலிங்கை விட அதுக்கு வப்பா. உணர்வு சூழ் கடந்ததோர் உணர்வே தெளிவளர் பளிங்கின் திரள் மணி குன்றே சித்தத்துள் தித்திக்கும் தேனே அழி வளர் உள்ளத்துள் ஆனந்த கனியே. உள்ளம் சித்தம் மனம் எல்லாம் வந்துட்டுது, வாக்கெல்லாம் ஆனந்த கனியே. அங்கால என்ன? அம்பலம் ஆடரங்காக. அம்பலம் ஆடரங்காக வெளிவளர் தெய்வ கூத்து வந்தாயை. அது உபனிஷத்துல வராது, அது சைவத்துல ஆகமத்துல. அம்பலமாடரங்காக வெளிவளர் தெய்வ கூத்து வந்தாயை தொண்டனேன் விளம்புமா விளம்பே, நான் சொல்லும்படியாக நீ எனக்கு சொல்லு. எது வாக்கால் விளங்கப்பெறாதோ, ஆனால் வாக்கு எதனால் விளக்கப்பெறுமோ அதுவே பிரம்மம் என்று நீ அறி. That is not explainable by words, but
that which explains the word is Brahma. இதை இது என்று உபாசிக்கிறார்களோ அது அன்று. நீ எதை இது என்று பார்க்கிறியோ அது இல்லை. எது ஒருவன் மனதால் உணர்வதில்லையோ, மனது எனதால் உணரப் பெறும் என்று கூறுகிறார்களோ அதுவே பிரமம் என்றது. You cannot reach by the mind. The mind is operated by it. எது ஒருவன் கண்ணார் பார்ப்பதில்லையோ, ஆனால் கண்களை எதனால் பார்க்கிறானோ அதுவே பிரமம் என்று அறி. இப்படிதான் அங்க அடுத்ததெல்லாம் போகும். எது ஒருவன் காதால் கேட்பதில்லையோ, ஆனா காது எதனால் கேட்கின்றதோ அதுவே பிரமம் என்று நீ அறி. எது ஒருவன் மூக்கால் முகர்வதில்லையோ, ஆனால் மூக்கு எதனால் முகர்கின்றதோ அதையே பிரமம் என்று அறி என்று முதலாவதுல சொல்லி இருக்கிறார். அப்ப எல்லாவற்றுக்கும் அந்த கரணங்களுக்கும் உயிருக்குயிராக நிற்கிறது மாதிரி இந்த காது, கண், மூக்கு, வாய், வாக்கு, மனம், புத்தி, சித்தம் எல்லாத்துக்கும் உள்ளேயும் இறைவன் இருக்கிறான். இதெல்லாம் லிங்கங்கள். அதான் சித்தலிங்கம். சித்தலிங்கம் என்ற பெயர் எங்களுக்கு இல்ல, கர்நாடகா தெலுங்குல இருக்கு. சித்தலிங்க ஐயாண்டு ஒரு சீஃப் மினிஸ்டர் வேற ஒருத்தர் இருந்த ஞாபகம் இருக்கு. சித்தலிங்கம், ஞானலிங்கம், ஆன்மலிங்கம் எல்லாம் சொல்றோம் இல்ல. அப்ப இது எல்லாவற்றுக்கும் உள்ளாக இருந்து அவற்றை இயக்குவது அவர். அவர் இயக்காட்டி கால் முடங்கிடும். அவர் இயக்காட்டி வாக்கு, அவர் இயக்காட்டி கண் போ, அவர் இயக்காட்டி பிராணன் நின்றுடும். அவ்வளவுதான். நாங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் இயக்குவதாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம். என்ன நாங்கள் இயக்குவதாக தைச்சுக்கொண்டு சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஒன்றையும் நாங்கள் இயக்குறது. அம்மா அப்பா கேட்க ஞாபகம் பாருங்க. சில உலக ரொம்ப வீக்கா இருக்கிற மாதிரி இருக்கு. கட்டில பறக்கிறதுக்கு இந்த காலை தூக்கி வை என்று சொல்லுவாங்க. ஏலும் ஆனா அந்த ஏழாமை இருக்கு. இப்ப இயக்குறதுக்கு இன்னொருவர் தேவை. அதே உடம்பு இருக்குது, அதே மனசு இருக்குது, அதே மசில்ஸ், அதே போன் இருக்குது. ஆனாலும் அதை இயக்குறதுக்கு இன்னொருவர் தேவை. ஆனா நாங்கள் அதை யோசிக்கிறது இல்லை. இதான் முதலாவது. இரண்டாவது வாசனத்தை, இரண்டாவது திவிதீய கண்டம். ஒரு நன்றாக அறிந்து கொண்டேன் என்று நீ எண்ணுவாயாகில் இந்த பிரமத்தின் எந்த ரூபத்தை இங்கு அறிந்திருக்கிறாயோ அது அற்பம் என்பது நிச்சயம். பைபிள் எவன் அறிந்தான் என்று சொல்லுகிறாரோ அவன் அறியவில்லை, எவன் அறியவில்லை என்று சொல்லுகிறாரோ அவன் அறிந்தவன் என்று பைபிள் ஒரு வசனம் இருக்கு. அதேதான். நன்றாக அறிந்து கொண்டேன் என்று நீ எண்ணுவாயாகில் நீ அறிந்திருப்பது அற்பம், ஒரு கொஞ்சம் தான். இந்த பிரம்மத்தின் இந்த ரூபத்தை தேவதைகளிடம் அறிந்திருக்கிறாயோ அதுவும் அப்படியே. நீ ஒவ்வொரு தெய்வத்தை பார்த்து முருகன் எனக்கு அருள் செய்தார் என்று சொல்றார்கள், அம்பாள் எனக்கு அருள் செய்தார் என்று சொல்றார்கள், பல்லையார் எனக்கு அருள் செய்தார் என்று சொல்றார்கள், பைரவர் எனக்கு அருள் செய்தார் என்று சொல்றார்கள். எல்லாரும் ஒவ்வொரு தெய்வத்துல பார்க்கறது எல்லாம் ஒரு தெய்வம் தான். யாதொரு தெய்வம் கொண்டு அத்தெய்வமாகி அங்கு மாதொரு வாகனார் தான் வருவார். இங்கு நாம் சிலருக்கு பூசனை இயற்றினால் இவர்களோ வந்து அங்கு வான் தருவர். அன்று அத்தெய்வம் அத்தனைக்கான் எங்கும்பால் தெய்வம் எல்லாம் இறைவன் ஆணையினால் நிற்பது. அதுதான் சிவஞான சித்தியார்ல அருமையா சொல்லி இருக்கு. அதேதான். இந்த பிரமத்தின் எந்த ரூபத்தை தேவதைகளுடன் அறிந்திருக்கிறாயோ அதுவும் அப்படியே. ஆகனையால் உனக்கு இன்னும் விசாரிக்க வேண்டியதாகவே இருக்கிறது. யூ ஸ்டில் நீட் டு லேர்ன். சிஷ்யன் திருப்பி வாரார், திருப்பி விசாரித்து அறிஞர், இப்பொழுது அறிந்து விட்டேன், அறியப்பட்டதுன்னு நினைக்கின்றேன். இப்ப தெரியுது என்று கொண்டு வாரார். எங்கனவெனின் நான் நன்றாக அறிந்து கொண்டேன் என்று இப்போது எண்ணவில்லை, அறியவில்லை என்றோ அறிந்தேன் என்றோ எண்ணவில்லை. ஐ நியூ, அறிந்தேன் என்று எண்ணவில்லை, அறியவில்லை என்று எண்ணவில்லை. எங்களுக்குள் எவன் அறியவில்லை என்றோ அறிந்தேன் என்றோ எண்ணவில்லை என்று இதை உணர்ந்தவனோ அவன் பிரம்மத்தை உணர்ந்தவன். என்ன அருமை! நான் அறிந்தவன் என்றும் எண்ணேல, நான் அறியாதவன் என்றும் எண்ணேல. இப்படி அறிந்தவன் என்றும் எண்ணாம அறியாதவன் என்றும் எண்ணாம எவன் இருக்கிறானோ அவன் தான் உணர்ந்தவன். அருமையா சொல்றாரு. இதுதான் தேவாரங்கள்ல வாரது. தேவாரங்கள்ல இதுதான் வருகிறது.
நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே பெரிய பேரொளியே ஆற்றின்ப வெள்ளமே அத்தா வேதங்கள் ஐயா என ஓங்கி நின்ற ஐயா என வேதங்கள் ஐயா என ஓங்கி நின்று ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நின்ற நுண்ணிய நுண்ணியனே. இதெல்லாம் தேவாரத்துல என்ன தமிழ்ல சொல்லி இப்பதான் இந்த உபநிஷதம் படிக்கதான் தேவாரத்தின் செழுமை விளங்குது. அறியப்படாதது பிரம்மம் என்பது எவன் மதமோ அவனால் அறியப்பட்டதா, அறியப்பட்டது என்பது எவன் மதமோ அவன் அறியவில்லை. அறிவாளிகளுக்கு அது அறியப்படாதது, அறிவியினர்களால் அறியப்பட்டதாக கருதப்படுவது. எப்படி இருக்கு? ஒவ்வொரு போதத்திலும் விளங்கும் அது அறியப்படாமல் அறியும் வஸ்துவாய் நிற்கிறது என்பது மதம். எல்லா ஞானத்திலேயும் அது விளங்குறது அறியப்படாமல் அறியும் வஸ்துவாய் இருக்குது. அது அறியும் வஸ்துவாய். நான் சொன்னேன் சிவபெருமான் எங்களுக்கு செய்கிற உபகாரத்தில் ஒன்று காணும் உபகாரம் உண்டு. அவர் எங்களோட இருந்து பார்க்கிறார், எங்களோட இருந்து காட்டுறார். காணும் உபகாரம் காட்டும் உபகாரம் என்றெல்லாம் இருக்கு. அதுதான் அறியுது. நான் அறியல ரெண்டு எப்போ அறிகிறோமோ அப்ப நாங்கள் எங்களோட கட்டில இருந்து விடுபடுறோம். அதனால் சாகா தன்மையை ஒருவன் அடைகிறான் அப்படியே சொல்றார். என்னண்டா நான் செய்கிறேன் என்று சொன்ன நான் இல்லை, நான் பார்க்கிறேன் என்று சொன்ன நான் இல்லை. இங்க இருந்து நான் தான் இதை வாசிச்சு போட்டு இப்படி அறிஞ்சிட்டேன்டா நான் இல்லை. நான் இல்லை என்ற ஆன்மா உணர்றது என்று முதலாவது படி. அது முதல் படி, ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஆன்மா என்ன? அதுவும் உடம்பை போல ஒரு சடந்தான், உள்ளுக்க இருக்கிறவர் இல்லாட்டி. அவர் இதோட இருந்து காணுறார், காட்டுறார், தானும் அனுபவிக்கிறார். அவருக்கு தேவையில்லை, அனுபவிக்க வேண்டிய தேவையில்லை. அது சைவன் சொல்ற தனித்துவமான உண்டு. காணும் உபகாரம் காட்டும் உபகாரம். அப்ப ஆனபடினால்தான் அவர் இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே. அவருக்கு இல்ல, நடுவங்களோட இருக்கிறார். யாஞ்செய்யும் திரிசுகளுக்கு உடனாக அவர் அறியும் வஸ்துவா இருக்கிறார். ஆத்மாவிடமிருந்தே உண்மையான வீரியத்தை பெறுகிறான். அந்த வித்தையாலேயே சாகா நிலையை அறிகிறான். இந்த ஆத்மான்றது எந்த ஆத்மா? இது பரமாத்மா, உள்ளுக்கு இருக்கிறான். இங்கே ஒருவன் உண்மையை அறிந்தால் அவன் அழியாமல் இருக்கிறான். இங்கே அறியாவிட்டால் பெரும் அழிவு ஏற்படுகின்றது. பொருள்தோறும் ஆத்மாவை ஆராய்ந்து கண்டுகொண்ட தீரர்களை உலக விட்டு சாகாதவர்கள் ஆகிறார். ஒவ்வொன்றிலையும் ஆத்மாவை ஆராய்ந்து காணவன். இறைவன் எங்கும் இருக்கிறான். புத்தியில இருக்கிறான், உடம்பில இருக்கிறான். உடம்பின முன்னமுழுக்கண்டு இருந்தேன் என்று என்ன உடலிடங்கொண்டாய் என்று சிறுவாசத்துல வரும். உடம்புல இருக்கிறான், ஆத்மாவில இருக்கிறான், புத்தியில இருக்கிறான், சித்தத்தில இருக்கிறான், மனத்தில இருக்கிறான், கண்ணில இருக்கிறான், காதில இருக்கிறான், தோல்ல இருக்கிறான், நாக்கில இருக்கிறான், மூக்கில இருக்கிறான், வாக்கில இருக்கிறான், வார்த்தையில இருக்கிறான். நான் இருக்கிற இருக்கையில இருக்கிறான், உலகத்தில இருக்கிறான், நாட்டில இருக்கிறான், நகரத்தில இருக்கிறான், மற்ற முன்னால இருக்கிற மக்கள்ல இருக்கிறான். அப்பன் நீ அம்மை நீ என்புடைய மாதரும் மாமியின் நீ ஒப்புடைய மாதரும் ஒன்பொருளும் நீ ஒருகுலமும் சுற்றமும் ஓரூரும் நீ திப்பனவும் உயிப்பனவும் தோற்றுவாய் நீ துணையாய் என் நெஞ்சம் துறப்பிப்பாய் நீ பொன்னி மணினி முத்துன்னி இறைவன் நீ ஏறுண்டு செல்வன் நீ. நல்லதிலே இல்லை கெட்டதிலேயும் இருக்கிறான். குற்றன்னி குணங்கள் நீ கூடலால வாயிலாய் அற்ற நூல் கருத்தின் நீ அறுத்தம் இன்பம் என்று வை. முற்றின் நீ புகழ்ந்து அதில் ஒரு வரி விடுபட்டு போச்சு. முற்றின் நீ புகழ்ந்து முன் உரைப்பதன் முகம்பணி குற்றன்னி. அப்படி எல்லாத்திலையும் அவன் இருக்கிறான். அப்ப இங்கே பொருள் தோறும் ஆத்மாவை ஆராய்ந்து கண்டு கொண்ட தீரர்களே. பொருள் தோறும் ஆத்மாவென்றா பொருள் தோறும் இந்த ஆத்மா வராது, ஜீவாத்மா. பொருள் தோறும் அந்த பரமாத்மா தான் வரும். பொருள் தோறும் ஆத்மாவை அறிந்து ஆக சீரர்களை இவ்வுலக விட்டு சாகாதவர்கள் ஆகிறார். மூன்றாவது கண்டத்துல அம்பாள் வாரா. பிரம்மம் தேவர்களுக்காக ஜெயித்தது பிரசித்தம். பிரம்மன் தேவர்களுக்காக வெற்றி கண்டது எல்லாருக்கும் தெரியும். நாங்க தேவாசுர யுத்தங்களை பற்றி பார்க்கிறோம் தானே. தேவர்கள் வெல்லுகிறார்கள். பிரம்மத்தின் அந்த விஜயத்தில் தேவர்கள் பெருமிதம் எய்தினர். நாங்க வந்துட்டோம், இந்த விஜயம் எங்களுடையது, இந்த பெருமை எங்களுடையது என்று அவர்கள் கருதினர்.
எல்லாம் ஆண்டவர் வந்துதான் நாங்கள் எல்லாம் வெல்லுறது, வாழ்க்கையிலேயும் சரி எல்லாத்திலேயும் சரி. ஆனா எவரத்தரும் நான் தான் என்று தானே சொல்றது. அப்படி அவர்களும் பெருமை எய்தினர். எங்களுடையது என்று அவர்கள் கருதினர். எங்களுடையது என்று அவர்கள் கருதினர். எங்களுடையது என்று அவர்கள் கருதும் பொழுது அவர் சொல்றார், அந்த ஜட்ச வடிவம். அப்ப அவர்கள் என்ன செய்கிறார்கள்? இறைவன் தான் எங்களுக்கு பின்னால் என்று இயக்குறது என்று தெரியாமல் இது நான் செய்தது என்று தேவர்கள். அவர்களுடைய அந்த 2வது வசனம், அந்த அவர்களுடைய 3வது அத்தியாயத்தில் 2வது வசனம், அவருடைய அந்த தவறான எண்ணத்தை பிரம்மம் உணர்ந்து அவர்களிடையில் தோன்றிற்று. பிரம்மம் அவர்களுக்கு முன்னால உருவெடுத்தது. அருவமும் உருவமாக அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி புலம்பதோர் மேனியாக கரணகோர் முகங்களாரும் கரங்கள் 12 கொண்டு ஒரு திரு முருகன் வந்து முருகன் உதித்தான் உலகம் உயர். அதான் பிரம்மன் தோன்றது என்றா இல்லாம இருந்து வர்றதில்லை. சூரியன் மறைந்திருந்து திருப்பி காட்சிக்கு வருவது போல என்று சொல்லுவார். அவர்களுக்கு முன்னால தோன்றியது. அந்த ஜட்ச வடிவம் என்னவென்று அவர்கள் உணரவில்லை. ஒரு ஜட்ச என்ற வடிவத்தில தோன்றியது. ஜட்சர் என்றது ஒரு செலஸ்டியல் பீயிங், ஒரு தேவர்கள். அவர்கள் அக்னியை பார்த்து, தேவர்கள் அக்னியை பார்த்து கேட்கிறார்கள், ஜாதவேதனே இந்த ஜட்ச வடிவம் என்ன என்று இதை அறிந்து வருவாயாக என்று சொல்வது, என்னென்று போய் பார்த்துட்டு வாண்டு அக்னி அனுப்புறார். அப்படியே ஆகட்டும் என்றான். அதை நோக்கி ஓடினான். நீர் யார் என்று அவனை கேட்டது. அந்த ஜட்ச வடிவம் எனக்கு கேட்குது, நீ யார் என்று. நான் அக்னி, ஜாதவேதன பிரசித்தி பெற்றவன் என்று சொன்னான். அக்னி போயிட்டு, அப்படிப்பட்ட உன்னிடம் என்ன வீரியம் உள்ளது என்று கேட்குது. உனக்கு என்ன பவர் இருக்குன்னு அந்த ஜட்ச வடிவம் பிரம்ம வடிவம் கேட்கு. பூமியில் எது உண்டோ அது எல்லாவற்றையும் நான் எரித்து விடக்கூடும் என்றான். நிச்சய ஒரு நிமிஷத்துல எல்லாம் பசுமாக்கிறவன் அக்னி நான். இதை எரி என்ற ஒரு புல்லை அவன் முன்பாக வைத்தது. ஒரு புல்லை எடுத்து வைக்கிறான். ஒரு புல்லு. அவன் மிக விரைவாக அதன் மேல் பாய்ந்தும் அதை எரிக்க முடியவில்லை. இந்த ஜட்ச வடிவம் என்ன என்று தெரிந்து கொள்ள முடியவில்லை என்று அதனவிடத்து திரும்பி வந்தாச்சு. அப்ப அக்னியாலே அந்த புல்லை எரிக்க முடியல. பின் வாயுவை பார்த்து, வாயுவே இந்த ஜட்ச வடிவம் என்ன என்று அறிந்து வருவாயாக என்று சொன்னார்கள். யார் சொன்னார்கள்? தேவர்கள். அப்படியே ஆகட்டும் என்றான். அதை நோக்கி ஓடினான். நீ யார் என்று அது அவனை கேட்டது. நான் வாயு, மாதரிச்வாயன பிரசித்தி பெற்றவன் என்று சொன்னான். உன்னிடம் என்ன வீரியம் உள்ளது என்றது. என்ன பவர்? பூமியில் எது உண்டோ அது எல்லாவற்றையும் நான் தூக்கக்கூடும் என்றான். நான் ஒரு நிமிஷத்துல எதையும் தூக்கி எறிஞ்சு விடுவேன். இதை தூக்கு என்று ஒரு புல்லை அவன் முன்பு வைத்தது. அவன் மிக விரைவாக அதன்மால் பாய்ந்தும் அதை தூக்க முடியவில்லை. இந்த ஜட்ச வடிவம் என்ன என்று தெரிந்து கொள்ள முடியவில்லை என்று அதனிடமிருந்து திரும்பி விட்டார். அதன்பின் தேவதைகள் இந்திரனை பார்த்து, இந்திரனே இந்த ஜட்ச வடிவம் என்ன என்று நீர் கண்டுபிடித்தல் வேண்டும் என்றனர். அங்கனமே ஆகுக என்று அதை நோக்கி சென்றான். அங்கிருந்து அது மறைந்தது. அது மறைந்தது. ஜட்ச வடிவம் மறைந்தது. அடுத்தது இதான் முக்கியம். ஆடிப்பூரம் பாருங்க. அங்கேயே ஆகாயத்தில் இமவான் புத்திரியும் அழகால் பிரகாசிப்பவளுமான உமாதேவியை காண பெற்றான். இந்த ஜட்ச வடிவம் என்ன என்று அந்த தேவியை கேட்டான். பாத்தீங்களா? என்னென்றால் சக்தி என்றது என்ன என்று உபநிஷதம் இவ்வளவும் சொல்லி இருக்கு பாருங்க. பார்க்கறதுக்கு சக்தி, கேட்கறதுக்கு சக்தி, முகர்றதுக்கு சக்தி, ஜீவிக்கிறதுக்கு சக்தி, வார்த்தை ஆடுறதுக்கு சக்தி, இயங்குறதுக்கு சக்தி, எல்லாவற்றுக்கும் சக்தியா இருக்கிறது அந்த பிரம்மம். அந்த பிரம்மத்தினுடைய சக்தி தான் உமாதேவியார். இதெல்லாம் அவவாலதான் இயங்குது. அவவாலதான் இயங்குது சக்தி என்பது. அப்ப என்ன மாதிரி ஒரு புல்ல போட்டு ஒரு அக்னியால எரிக்க முடியல, ஒரு வாயுவால அசைக்க முடியல, ஒன்றுமே செய்ய முடியல. இந்திரன் போன உடனே அது காட்சிக்கு இல்லாம மறைந்து உமாதேவி ஆகாசத்தில் தோன்றினார். என்ன அழகா இருக்கு.
இதுதான் கேன உபனிஷதம். கேன உபனிஷத்துல உமாதேவி மிக ஸ்பஷ்டமாக வருகிறது. உமாதேவி அது வடிவா சொல்வார்கள். தஸ்மின்னோ தஸ்மின்னே வாகாசே தஸ்மின்னே இவ்விதமா ஆகாசே ஸ்திரியமாஜகாம பகு சோபமானாம் உபா. ஸ்திரியமாஜகாம, ஸ்திரியமாஜகாம என்றால் என்ன? ஸ்திரியமாயகாம தமிழ்மான என்ன கருத்து போட்டு பாக்குறீங்களா? இங்கிலீஷ்ல டாட்டர் ஆஃப் த ஹிமவான் ஸ்திரீ. அது அங்கால வருது. ஹைமவதீம் என்று வந்திருக்கு, உமாம் என்று வந்திருக்குது. சோபமானாம் என்ற பிரகாசிக்கிறது. எக்ஸ்ட்ரீம்லி சார்மிங். சோபன என்ற பிரகாசித்தல். உமாம் என்பது உமாதேவி. ஹைமவதி ஹிமவான் மகள் தான் ஹைமவதி. ஹிமம் என்றால் பனி. ஹைமவதீம் என்றது பிரம்மான் மகள். தாம் ஹோவாச ஸ்திரியவாமம்னா உமன். பூமன் என்ன? இதுல அழகு மிகுந்த அழகுடைய ஸ்திரிய மாஜகாம. எக்ஸ்ட்ரீம்லி சார்மிங். எக்ஸ்ட்ரீம்லி சார்மிங். எக்ஸ்ட்ரீம்லி சார்மிங். ஆடா, எக்ஸ்ட்ரீம் நல்லா போட்டிருக்கு. எக்ஸ்ட்ரீம்லி சார்மிங் என்றா தமிழ்ல என்ன சொல்லலாம்? முழுதும் வசீகரிக்கப்பட்ட. அபிராமி. அதுதான் ஐயா, அபிராமி தான் அது. எக்ஸ்ட்ரீம்லி அபிராமி என்றா அழகுதான். அழகு ஒருவரும் ஒவ்வாத வெள்ளி அருமறைகள் பழகி சிவந்த பதாம். அபிராமிதான். ஸ்திரியமாஜகாம பகு சோபமானாம் உமாம் ஹைமவதீம் தாம் ஹோவாச கிமேதத் யக்ஷமிதி. அதை கண்டுட்டு அவன் கேட்கிறான், இந்த யக்ஷ வடிவம் என்ன? கிம். கிம் அண்டா எது? கிம் ஏதத் யக்ஷம் இது. இது இந்த ஜக்ஷன் யாரு என்று கேட்கிறோம். அதுக்கு இந்த தேவி சொல்ற மரமளி அங்கால வரும். அது பிரம்மம். அந்த பிரம்மத்தின் விஷயத்தில் தான் நீங்கள் பெருமை கொள்ள வேண்டும். நீங்கள் உங்களுடைய எண்ணெய்ச்சு கொள்ளாதீங்க. பைபிள் ஒரு வாசகம் நான் அடிக்கடி சொல்றது, அவனுடைய அந்த இறைவனுடைய அருள் இல்ல, ஆண்டவனுடைய அருள் இல்லாவிட்டால் நான் வரும் வெற்றொலி செய்யும் பாத்திரமாவேன். தாவீதின் சங்கீதத்துல படிப்பார். தாவீதின் சங்கீதம் மிக பிடித்தமான ஒன்று. ஒரு சிலதுகள் சோகத்துல படிப்பார், சிலது வெற்றியில நன்றி சொல்றதா இருக்கும், சிலது குழப்பத்துல வழிகாட்ட கேட்பதா இருக்கும். படிச்சு பாருங்க. தாவீதின் சங்கீதத்துல பல சங்கீதங்கள் குழப்பத்துல வழிகாட்டலுக்கு விண்ணப்பிப்பார். சில சங்கீதங்கள்ல ஒரே எதிர்ப்பும் பகையும், இதுக்கு வெற்றியைத்தா என்னோட இரண்டு கேட்பார். சிலதுகள்ல ரொம்ப டிப்ரெஷனா இருப்பார், அழுவார். சிலதுகள்ல பெருமிதம் கொண்டு நன்றி சொல்லுவார். அது ஒரு இடத்த சொல்றார், உன்னுடைய அருள் இல்லாவிட்டால் நான் வெறும் வெற்றொலி செய்யும் பார்த்து ஐ எம் ஜஸ்ட் அன் எம்ப்டி ட்ரம். அவ்வளவுதான். நீ கதைக்கிற ராமகிருஷ்ணர் அமீ சந்திரம் துமி சந்திரி, நான் வெறும் இயந்திரம், நீதான் இயக்குபவள். அமீ சந்திரம் துமி சந்திரி. இந்த சக்தி அவள்தான். அது பிரமம். அந்த பிரமத்தின் விஜயத்தில் தான் நீங்கள் பெருமை கொள்ள வேண்டும் என்று அந்த தேவி கூறினான். அதன் பின்னரே அது பிரம்மம் என்று இந்திரன் தெரிந்து கொண்டான். எக்காரணத்தால் அக்னியும் வாயுவும் இந்திரனும் இதை நெருங்கிய பொருளாக கண்டார்களோ, மேலும் இதை பிரம்மம் என்ற முதன்மையாக தெரிந்து கொண்டார்களோ, அக்காரணத்தால் இந்த தேவர்கள் மற்ற தேவர்களை விட சிறந்தவர்கள் ஆயினர். அந்த காலத்து கன்செப்ட். இப்ப இந்திரன் அக்னியை சொல்றீங்களே, இப்ப நாங்க சொல்றது சைவத்தில் எல்லாம் பிரம்மாவும் விஷ்ணுவும் தான் வருவினம் என்ன. ஓமையா. இது அதற்கு முந்தின காலம் பாருங்க. அதுக்கு முந்தின காலத்துல வேதங்களை எடுத்து பார்த்தா இந்திரனை பாட்டு, பெரிய பாட்டுக்கள் மண்டலம் மண்டலமா பாடியிருப்பாங்க ரிக்வேதத்துல. இந்திரனை மண்டலம் மண்டலமா அக்னியை பாடியிருப்பாங்க, மண்டலம் மண்டலமா வாயுவை பாடியிருப்பாங்க, சோமனை பாடியிருப்பாங்க. இப்படி மண்டலம் மண்டலமா பாடுவாங்க. அவ அந்த மண்டலத்துல பாடின அந்த தேவர்கள் எல்லாம் ஏன் எப்படி சிறப்பு பெற்றிருக்கிறார்கள் என்றால், இந்த பிரமத்தை இப்படி அணுக்கத்துல கண்டபடியினாலும், இந்த பிரமத்தை இப்படி அறிந்தபடியினாலும் அந்த தேவர்கள் சிறந்த மற்ற தேவர்களோட சிறந்தவர்கள் ஆயினர். பாத்தீங்களா? இதுதான்
இந்திரன் இதை நெருங்கிய பொருளாகக் கண்டு மேலும் இதை பிரம்மம் என்று முதன்மையாக தெரிந்து கொண்டான். அதனால் இந்திரன் மற்ற தேவர்களை விட சிறந்தவனாயின. இரண்ட வாயு போய் திரும்பி வந்துட்டான், அக்னியுமே திரும்பி வந்துட்டான். இந்திரன் போனோன்னுதான் அது மறைந்து காட்சி கொடுத்தது. இதான் பக்குவ நிலை வரணும். என்ன எல்லாரும் போறதுதான் பக்குவ நிலை வரையதான் அது கிடைக்குது. வாயுக்கு காட்சி கொடுத்திருக்கலாமே, அக்னிக்கு. அவன் தான் தேவர்களுடைய அரசனா இருக்கிறான். அதுதான் அப்படி வந்தான். அதை பற்றிய உபதேசம் இது. இந்த பிரம்மம் மின்னலின் மின்னல் போன்றதாம். வெரி சப்டில் லைட்டனிங் ஆஃப் த லைட்டனிங். மின்னலின் மின்னல் போன்றதாம், இமை கொட்டுதல் போன்றதா. இப்படி ஒரு ஃப்ராக்ஷன் அப்படி உண்டு. இது அதிதைவதம். அதிதைவதம் தெய்வ செயல், அதிதைவதம். இதை மனது சென்றடைவது போலும், அதனால் இதை அறைகள் ஸ்மரிப்பது போலும் அடிக்கடி பாவனை உண்டாகிறது. அடிக்கடி மனது இதை கண்ட மாதிரியும் அதை அறிந்த மாதிரியும் ஒரு பாவனை உண்டு மனம். இது ஆத்மம், இது ஆத்மாவனுடைய செயல். இது பிரம்மம் தத்வனம் என்று பெயர் பெற்றது. தத்வனம் என்று உபாசிக்கத்தக்கது. எவனொருவன் இதை இப்படி அறிகின்றானோ அவனை எல்லா பிராணிகளும் விரும்புகின்றன. எல்லா பிராணிகளும் விரும்புகின்றன. இனி 4வது அத்தியாயம். ஐயனே, உபனிஷத்தை உபதேசியும் என்ற உனக்கு உபனிஷத்து உபதேசிக்கப்பட்டது. உபதேசம் என்ற பக்கத்தில் இருந்து கேட்டல். என்ற பக்கத்துல உனக்கு பிரம்மத்தை பற்றிய ரகசியத்தை தெளிவுற கூறினேன். ஒரு அஸ்பெக்ட் சொல்லி போட்டேன். தவம், அடக்கம், கருமம் என்பவை அதன் பாதங்கள். ஃபீட். தவம், அடக்கம். அடக்கம் என்ற ஹியூமிலிட்டி. நாங்கள் என் குணங்கள் சொல்றோமல்லோ. என்னென்ன சொல்றோம்? அஹிம்சா பிரதமம் புஷ்பம் துவிதீயம் இந்திரிய நிக்கிரகம் திருதீயந்து தயா புஷ்பம் க்ஷமா புஷ்பம். க்ஷமாண்ட பொறுமை புஷ்பம் சதுர்த்தகம் ஞான புஷ்பம் தப புஷ்பம் பக்தி புஷ்சந்து சப்தமம் சஜ்ஜமே வாஷ்டவ புஷ்பம் மேபி திஸ்ததி சங்கரகா. 8 புஷ்பம் அகப்பூஷையில போடுறது. அதுல அடக்கம், ஷமை, பொறுமை எல்லாம் இருக்கு. அடக்கம், தவம், அடக்கம், கருமம் என்பவை அதன் பாதங்கள். வேதங்கள் எல்லா அங்கங்களும். சத்தியம் அதன் உறைவிடம். பாத்தீங்களா, உபனிஷத்து இருக்கிறதா நாங்க பண்றோம். பௌஷையில சத்தியம் வந்துட்டது, தவம் வந்துட்டது, எல்லாம் வந்துட்டு. இது எவன் இதை இவ்வாறு அறிகின்றானோ அவன் தீமைகளை எல்லாம் அறவை ஒழித்து எல்லையில்லாததும் உயர்ந்ததுமான ஸ்வர்கலோகத்தில் நிலைபெறுகிறான். ஸ்வர்கலோகத்தில் நிலை பெறுகிறான். ஸ்வர்கலோகே ஜே பிரதிஷ்டதி. பிரதிஷ்டை என்ற தெரியும் தானே, ஸ்தாபிக்கப்படுகிறது. இங்க சுவர்க்கம் என்றது இந்த சுவர்க்கம் இல்லை. பொன்னுலகம் சுவர்க்கம் என்றது சில வேளையில இந்த சுவர்க்கத்தை சொல்றதில்லை. இது மரணமில்லா பெருவாழ்வு, பரலோகத்தை சுவர்க்கம் என்றது. அதான் பரடைஸ் என்று சொல்லுவார்களே, பரடைஸ். இதை இவ்வாறு அறிகின்றானோ அவன் தீமைகளை எல்லாம் அறவே ஒழித்து. என்னத்தை ஒழித்து? தீமைகள் என்றது என்ன? எங்களை இருக்கிற பாசம், ஆணவம், கண்மம், மாயை, அது மூண்டை அறவே ஒழித்து எல்லை இல்லாததும் உயர்ந்ததுமான ஸ்வர்க்கலோகத்தில் பரலோக பிராப்தி படுகின்றான். ஓம் என்னுடைய அங்கங்களும் காக்கும் பிராணனும் தலமும் கண்காது முதலிய இந்திரியங்களும் தத்தன் தொழில் நன்கு செய்யும் திறனுடைய வாகட்டம். அது திருப்பி வருகிறது, அதே இது வருகிறது சொல்லி ஆல்பாவில் மகிழ்ந்து வாழ்வர்களிடம் உள்ள உபனிஷத் தர்மங்கள் எவையோ அவை என்னிடத்தில் நிலை பெறட்டும் என்று பிரார்த்திக்கிறேன். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. கேனோபனிஷத் சமாப்தா. கேனோபனிஷதம் முற்று பெற்றது. இன்றைக்கு ஆடிப்பூரத்துல ஒரு உபநிடதம் வாய்ச்சி முடிச்சுட்டேன். உபநிஷதம் அருமையான சாமான். ஆனா அதுல ஒன்றும் அதுல இருக்கிறது தான் எங்களுக்கு இருக்கு. அவலகக்கு ஒரு பேரும் ஒன்றாத வள்ளி அபிராம வள்ளியத்தான் நாங்க போட்டு ஸ்ரீ காமாத்தன் ஸ்ரீய காமா அபிராமி, அப்படி ஹேமவதி, உமா அப்படியே வானத்துல தோன்றினாள். அவள்தான் சக்தி.
சக்தி அவள். யக்ஷன் யாரென்று கேட்கிறார்கள். அதுதான் பிரம்மம் என்று சொல்றார். சிவம், பிரம்மம் என்றது சிவம் என்று சொல்றார். அதுதான் உங்களோட வெற்றிக்கெல்லாம் காரணம். அதைத்தான் நீங்கள் கொண்டாட வேண்டும். உங்களோட வெற்றி இல்லை என்று சொல்றார். தமிழ்வானது அது கருத்து. இது 35 பாட்டு இந்த கேனோபனிஷனம் அந்த கைவழி உமனத்தின் புத்தகத்தின் சைஸை விட 2 மடங்கு ஒரு நாள். சொல்லுங்க. ஆனா ஒரு நாள் முடிச்சிட்டோம். ஒரு நாள்ல முடியுது. நாங்க படிக்கிறது நான் ஒன்றுமே ப்ரிப்பேர் பண்ணையில வந்திறங்கினா அபிராமி அந்தாதி படிச்சு கொண்டிருந்தீங்க. அப்படியே பார்த்து ஆலய வழிபாட்டுல போய் இப்படியாவது போட்டு வந்தேன். பாவன உபனிஷத்துன்றது ஸ்ரீ சக்கரத்தை பாவகமா பாவிக்கிறேன்னு நிக்கிறேன்னு. அது இன்னொரு அடுத்த செவ்வாய்க்கிழமை எப்படி அதை பார்ப்போம். நாங்க பாவன உபனிஷத்தும் பாவன உபனிஷத்தும் சின்னதா தான் இந்த தமிழ்வாளன் நீங்க கொஞ்சம் பார்த்து வையுங்க. அது பாவன உபனிஷத்துன்றதும் அந்த இருக்குது. அது அடுத்த முறை இருக்கு. நாங்க அடுத்த செவ்வாய்க்கிழமைக்கு பார்ப்போம். நல்லது ஐயா. அந்த அதிதீரா வந்த ஐயா விரல் மாறணைந்து மலர்வாளி சிந்த திருப்புகள்ல வருது ஐயா அதிதீரான். அத்திரம் அச்சிவன் உரைதம் அச்சது போடி செய்த அதிதீரா. ஓ அதுல வர அப்பன மனமருள் உரைரதம் அச்சது போடி செய்த அதிதீரா கைத்தல நிறைகனி கைத்தல நிறகணியவை அது அதிதீரா. அப்பமுடவள் வரி அதிதீரன் கட்டுரை எழுதினவர் அவர். எழுதி அது வந்தது. என்னட்டு ஒரு போட்டோ காப்பிங் எங்கோ இருக்கு. அது அதிதீரன்டா யாருன்றதை பற்றி சொல்றது. வீரர்கள் திருக்குறள்லே ஒன்று இருக்குது அதிதீரனுக்கு. அதுக்கும் ஒன்று இருக்குது. மற்றது உமாமேஸ்வரன் ஒன்று சொன்னவர். எனக்கு அது அவருடைய முழு உரையாடலும் மறந்து போச்சு. இந்த கட்டுரை எழுதி முடிச்சுட்டு ஏதோ இதண்டைக்குள்ள என்னுடைய கிராண்ட் ஃபாதரை பற்றி ஏதோ சொன்னவர். அதில் குறிப்பிடப்படுற ஏதோ ஒரு விஷயம் அவர் தான் என்று சொல்ல. அதில் பேர் குறிப்பிடையில அது அவர் தானே ஏதோ ஒன்று சொன்னார். எனக்கு அது மறந்து போச்சு. கனகால எத்தனையோ வருஷங்களுக்கு முந்தி பார்த்தது தானே. அது 30-40 வருஷத்துக்கு முந்தி. நல்லோரும் கொடியேறிட்டு தானே. ஓம் ஐயா. இன்றைக்கு காலையில இதுல பாத்தினாங்களே ஐயா. ஆ காலையில பாத்தினாங்க கொடியேற்றத்துல வீடியோ யூடியூப்ல மடிவா வரும். வீட்டுல இருந்தே பார்க்கலாம் எல்லாம். நேற்று போட்டாங்க அந்த வைரவரை கட்டி வைரவத்தை சாமியை கொண்டு சுத்தி இந்த வைரவரை அந்த வைக்கல்ல கட்டி அவரை இழுக்கிறதெல்லாம் போட்டு வடிவா காட்டினாங்க. அது வைரவர் இல்ல. அது அந்த வாஸ்து சாந்தி கிராம பலி என்று சொல்றது. அது இப்படித்தான் வருகுது. என்னண்டா அது ஆடவங்களே அந்த துர்த்தேவதைகள் அல்லது கொஞ்சம் கோபமூர்த்தங்கள் உள்ள தேவதைகள் எல்லாம் இருக்குத்தானே. அவைகளை ஒரு கட்டு கட்டி அடக்கிறதா வரும். கட்டு கட்டி அவரை அடக்கிறதா தான் வரும். அதை கட்டு கட்டி அடக்கி பிறகு கடைசி நாள்ல தீர்த்தம் முடிஞ்சவரை அவுட்டு வர்றதும் வரும். என்ன பிறகு அவருக்கு அம்மாடா போட்டு ரெண்டு தத்துவம் இருக்குது. ஒன்று அநேக கோயில்கள் இப்ப இருக்கிற கோயில்கள வாதியில கிராம கோயில்கள் தான். அதிகமா எல்லா கோயிலும் நடக்கிறது. அது எல்லாம் கிராம கோயில்கள். கிராம கோயில்கள்ல இருந்துதான் பிறகு மற்றது வந்தது. அப்ப அதே இந்த கிராம தேவதை முந்தின வழிபாடுகள்ல பலி கொடுத்தல் வெட்டுதல் கொத்துதல் எல்லாம் இருந்தது. அவை அந்த தேவதைகள் இன்னும் அந்த அயலையில இருக்குது. காவல் தெய்வங்களாக இருக்குது. அது ஒரு அப்ப அவற்றை ஒரு சாந்திப்படுத்தி கட்டுப்படுத்தி இந்த தெய்வத்தினுடைய வழிபாட்டை தொடங்குறதா வருகிறது. அது ஒன்று. பிறகு இன்னொன்று இருக்கு. என்னன்னு கேட்டா இந்த கோயிலை சுத்தித்தான் சண்டியன் வேற இருக்கிறது. இப்ப வளமை உங்களுக்கு என்னவோ தெரியாது. அந்த நாளையில இந்த 2 கோயில்கள்ல ஆகம கோயில்களை தான் சொல்லணும். அந்த நாளையில 2 பலி நடக்கும். தேர் முடிஞ்சவரை ஒரு பலி ஒன்று இருக்கு. பட்டு கொடியேற்றத்துக்கு முதலும் ஒரு பலி இருக்கும். நல்லூர்லயும் இருந்தது. எத்தனையோ கோயில்கள்ல இருந்தது.
அப்ப அப்புறம் ஆசாரத்துல இருந்தார்கள் எல்லாரும் வேணும்னு கேட்டா பெருசா போறது இல்லை. ஆனா அதுக்குரிய ஏற்பாடு காசு எல்லாம் கொடுத்து விடணும். அப்ப அதை போய் செய்யறாருன்னு கேட்டா அங்க இருக்கிற பூசாரி என்று இருப்பார் தானே, ஓ அவர்தான் போய் அந்த பலி கொடுத்து அவங்க அன்றைக்கு கிடா வெட்டி சாராவெல்லாம் குடிச்சு கிடிச்சு நல்ல கூத்து. ஓ அது இறை என்னன்னா மறியறுத்து. கோயிலை சுத்தி இருக்கிற குடிகாரன் கோவக்காரன் அவனவன் எல்லாரையும் கொஞ்ச நாளைக்கு சும்மா இருங்கோடாப்பா உங்களுக்கு தந்தாச்சு, பிறகு அது முடிய இன்னொன்று தருவம் என்று சொல்லி அங்கால இருத்துறது. அவங்க எல்லாம் காவல்காரர்கள். கோயில்ல போகணுன்னே கொடி இறக்குறது, தாலி இறக்குறது, அங்க இருக்கிற சீட்டுகள் எல்லாம் விடையலாது. ஓ காவல்காரர் அதே நேரம் கோயிலின் அந்த விழாவையும் அதை இந்த இது கெடாம பாதுகாத்துக் கொள்ளுவாங்க. ஓ மை அது மனுஷருக்கு தான் இருக்குது அந்த வேதம் பூய் பிசாசுகள் எல்லாம் கட்டுறதும் விடுறது. அப்ப அந்த நாளையில முதல் ஒன்று கொடுத்து கொஞ்சம் காசையும் கொடுத்து ஆடையும் கொடுத்து இதையும் கொடுத்து ஒன்று முதலாவது. பிறகு முடிஞ்ச உடனே வைரவர் மடை கண்டு வைக்கிறோம் நாங்கள். ஓம் 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 ஓம். வைரவர் மடை அந்த நாளில் அடுத்த பலி, மூன்றாவது திருவிழா முடிஞ்ச உடனே அடுத்த பலி ஓம் கொடுத்து அவனுக்கு ஒரு தேங்க்ஸ் மாதிரி கொடுத்தா இனி நீ பார்த்துக்கொள். கோயிலே எவ்வளவு ஆபரணங்கள் அதுகள் எல்லாம் இருக்கிறது, யாராவது வந்து அடிச்சு கொண்டு போடுவான். ஓ இப்போ மை இந்த சண்டியனும் இவங்களும் அவங்களும் தான் அங்கே நீங்க சுத்தி குத்தி நின்று அதுகளுக்கு காவல். அது நாட்டார் மரபு. அந்த நாட்டார் மரபோட அந்த பெரிய மரபு அப்படி ஒன்றித்து பயணிச்ச காலங்கள்ல அப்படி அப்படி இருந்தது. நீங்கள் நல்ல ஒரு சரித்திர படத்தை பார்த்தா தெரியும். மேனிப்பா கோயிலுக்கு போயிருக்கிறீங்களோ நீங்க? மேனிப்பா தேர், மேனிப்பா புவனேஸ்வரி அம்பாள் கோயில் தேர் பார்த்துருக்கிறீங்களோ? இல்ல இப்ப என்னன்னு தெரியாது. அருணா சொல்றவ அது அந்த தேரண்டெல்லாம் நாங்க சுளகில எல்லாம் படைக்கிறதாம என்ன முட்டையெல்லாம் வச்சு அவிச்சு சுளகில ஓ ஓ. கோழி முட்டையா போச்சு. பிறகு முந்தி கோழி, பிறகு முட்டை. அது கோழியா வர்றது போல ஆடையா இருந்திருக்கு முந்தி. அந்த நாளில கண்ணகை அம்மன் தானே, அது கண்ணகையில இருந்து தான் பிறகு புவனேஸ்வரி அம்மன் வந்தது. அப்ப இன்னும் அந்த அது இன்னும் இருக்குதோ தெரியாது, அதான் கேட்டேன். யாருக்கும் தெரியுமோ அந்த இது. இதோட கபிலனை கேட்டா சொல்லுவாரு என்ன. ஓம் ஐயா. ம். நல்லது. வான்மிகள் வளாது வேக மலிவளஞ்சுரக்க மன்னன்கோன் மறையறது வேக குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்களோங்க நட்டவம் வேள்வி மல்க மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நரகர நம பார்வதீபதையே, ஹர ஹர மகாதேவா. நரகர நம பார்வதீபதையே, அரகர ஹர மகாதேவா. நரகர நம பார்வதீபதையே. ஹர ஹர மகாதேவா. என்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவசிதம்பரம் இல்ல திருச்சிற்றம்பலம். சிற்றம்பலம். ஐயா வணக்கம் ஐயா. அந்த ஐயா, இதுல வணக்கம். நீங்க அந்த பூசையில கடைசியா அந்த பாடுற தீபங்காட்டைக்குள்ள பாடுறதுண்டு ஆலயத்து ஐந்து லிங்கம்னு சொன்னீங்க. ஓஹோ. அதுல இந்த கடைசி சகலமே. சகல மெய் இறைவற்காமே. நன்றி ஐயா. சகலமண்டது நிஷ்களமண்ட அருவம், சகலமண்டது உருவம். உருவம். சகலம். அப்ப சகல மெய் என்றது உடம்பு. ஆ. இறைவனுக்கு உருவமாவார உடம்பு இதுதான். ஆலயத்து ஐந்து மேனி, அவனியிலே ஐந்து மேனி, மேலகத்து ஐந்து மேனி, மெய் எழுத்து ஐந்து மேனி, நூலகத்து ஐந்து மேனி, நுண்ணிறம் ஐந்து மேனி, சால உட்கரண மேனி. சால என்ற நன்றாக, உட்கரண மேனி, சகல மெய், அதான் இவருக்கு உடம்பு. எல்லாம் லிங்கங்கள். இந்த பாடல் எதுல வருதையா? இது சிவ தர்மோத்திரம் என்று நிற்கிறேன். இது உண்மையா பூச மரபில் இல்லை. நான் அந்த அந்த ஃபீலிங் எல்லாம் முடிச்சு சுவாமியை இதண்டைக்குள்ள நாங்கள் பாடுற பாடல உண்டு உண்டு எல்லாத்திலையும் உறவனை காண்டது. சத்தியம் சிவமுமாய தன்மையு உலகமெல்லாம் ஒத்து ஒவ்வா ஆணும் பெண்ணும் உணர்வா குனியுமாகி வைத்தனன் அவளால் வந்த ஆக்கமை வாழ்க்கையெல்லாம் இத்தையும் அறியார் பீடலிங்கத்தின் இயல்பும் ஓரார். சிவலிங்கத்துடைய தன்மை. அப்புறம் சிவலிங்கம் இது மட்டும் இல்ல, உலகமெல்லாம் இருக்குது, எல்லா வடிவங்களும் என்றதான். அது ஆணும் பெண்ணமாக அது மத புறக்கண்ணியானே முதலாவதுல வந்து. ரெண்டாவது சிறப்பாக இருக்கிற திருமேனிகள்.
ஆலயத்து 5 மேனி அவனியிலை 5 மேனி மேலகத்து 5 மேனி மையெழுத்து 5 மேனி நூலகத்து 5 மேனி நுண்ணுறம் 5 மேனி சால உட்கரணமேனி சகலமெய் இறைவற்காமி. அது ரெண்டு அந்த பூசையின் பாவனையை நல்ல உரைப்ப கொண்டு வர்றதுக்கு நல்ல இலகுவான பாடல்கள். அதுக்காக அதுல எடுத்து வச்சிருக்கிறேன் ஒரு தொகுப்பு, அவ்வளவுதான்.